Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths inside syllabus chapter 7 integrals. இதெல்லாம் exercise 7.7 பார்க்க போறோம். Integrate the functions. Question number 6. Root of x squared plus 4x minus 5. கொடுத்திருக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த மூணு ஃபார்ம்ல எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும் சொல்லுங்க. Let I which is equal to integral root of x squared plus 4x minus 5 dx அப்படின்னு எழுதிக்கணும். அதாவது with respect to x கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை நாம இன்டகிரேட் பண்ண போறோம். சரியா? இப்போ இதுல இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் எடுத்துக்கோம். சொல்லுங்க. Now we take x squared plus 4x minus 5. ஓகேவா? ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது a plus b whole squared which is equal to a squared plus b squared plus 2ab நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முக்கு இதை சேஞ்ச் பண்ணி கொண்டு வர போகிறோம். எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், a ஸ்கொயர்டுக்கு பதிலாக இங்கே x ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், 4x இருக்கு இல்லையா, இதை வந்து நான் 2ab அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். 4x is equal to 2ab. சரியா? இதுதான் 2ab. அப்போ வந்து இந்த 4 அப்படின்றது என்னது? 2 into 2. ஓகேவா? அப்போது ஒரு 2 இதில் இருக்குது. a தான் x. ஓகேவா? இப்போ இந்த 4 அப்படின்றது 2 into 2. ஒரு 2 இங்கே எழுதிட்டேன், இன்னொரு 2 இங்கே எழுதுறேன். புரியுதா? இந்த 4x தான் 2 into x into 2 அப்படின்னு பிரித்து எழுதிக்கிறேன். அதாவது இந்த 2 இது ஏக்கு பதிலாக x இருக்குது, பிக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போது இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? b வந்து 2 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போது ஃபார்முலா படி நம்ம என்ன எழுதணும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு எழுதணும். இங்கே நம்ம வந்து 4x பிரித்து 2 into x into 2ன்னு எழுதியிருக்கோம். சரியா? 2 into x into 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த -5 அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும்? b ஸ்கொயர் வேணும். b 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். b ஸ்கொயர்னா 4. அப்போ இந்த 4 இங்கே வந்தால் தான் என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து a plus b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ எனக்கு 4 இங்கே வரணும்னா நான் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி இங்கே வந்து -5 இருக்குது. எனக்கு வந்து +4 வேணும். ஸோ +4 வேணும் அப்படின்னா +9 ஆட் பண்ணலாம். கரெக்டாக? +9 ஆட் பண்ணால் இங்கே பாருங்கள், 9ல் 5 போயிடுச்சு அப்படின்னா என்ன வந்துடும்? +4 வந்துடும். சரியா? +9ல் -5 போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? +4 வந்துடும். +4னா 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா b ஸ்கொயர் வந்துடுதா? பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா திடீர்னு ஒரு எக்ஸ்பிரஷனில் +9 போயிட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்? அதோட மீனிங்கே சேஞ்ச் ஆகிடும். அதாவது வேல்யூவே மாறி போயிடும் இல்லையா? ப்ரீவியஸ் ஸ்டெப் பார்த்தோன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 5ன்னு இருக்குது. ஸோ இதுவும் ஈக்குவல் கிடையாது. +9 வந்து இதில் என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா -9ன்னு போட்டுக்கணும். அதாவது ஒரு எக்ஸ்பிரஷனில் திடீர்னு நம்ம ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அட் த சேம் டைம் அதே நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். சரியா? இப்போ சொல்லுங்கள், இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம்? x ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த 9 நான் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். சரியா? இங்கே என்ன இருக்குது? +2 into x into 2 இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சாரிப்பா, நமக்கு தேவை என்னது? 4 2 ஸ்கொயர் தானே வேணும். b வந்து 2 தானே, நம்ம 3ன்னு எழுதியிருக்கோம் பாருங்கள். அப்போ நமக்கு வந்து 2 ஸ்கொயர் தான் வேணும். இந்த 9 நம்ம எழுதலை. ஓகேவா? நம்ம 4 தான் எழுதுகிறோம். அப்போது இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு எழுதணும். ஓகேவா? அதாவது என்னென்னா இந்த +9ம் இந்த -5ம் சேர்ந்தா என்னாச்சு? +4 ஆச்சு. அந்த +4 தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், 2 into x into 2 இது என்னது? 2ab இதையும் எழுதிட்டேன். சரியா? அப்போது எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? ஆக்சுவலாக நான் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்? ஜாயின் பண்ணி இங்கே 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். சரியா? இப்போ ரிமைனிங் எனக்கு வந்து -9 இருக்குது. சரியா? இப்போ கிளியரா? இப்போ சொல்லுங்கள், which is equal to x ஸ்கொயர்டு சாரி இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது என்ன பண்ணலாம்?
a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab. அப்போ என்ன எழுதலாம்? x ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? x ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். ரைட்டாப்பா? x தான் a, 2 தான் b. ஸோ x ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். இந்த -9 நமக்கு தனியாக இருக்குது. ஓகேவா? வெயிட். இப்போ ஓகேவாப்பா? ஏன்னா இதை நீங்கள் திருப்பி ஸ்கொயர்னு எழுதி தப்பாக எழுதக்கூடாதுன்னு அதை வந்து இது பண்ணிட்டேன். சரியா? ஸோ x ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டு -9. இப்போ புரியுது இது வரைக்கும்? இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? x ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டு -3 ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது அந்த 3 ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த 3 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா இது இருக்குது? x ப்ளஸ் 2 அப்படின்றது எக்ஸுக்கு பதிலாக x ப்ளஸ் 2 இருக்குது. அதே மாதிரி அங்கே என்ன இருக்குது? a ஸ்கொயர் இருக்கும் இல்லையா? a ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? அப்போது x ஸ்கொயர்டு மைனஸ் a ஸ்கொயர்டு அப்படின்ற ஃபார்மில் தான் இது இருக்குது. கிளியரா? இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? I which is equal to integral root of x squared plus 4x minus 5 dx அப்படின்னு இருந்ததை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? integral root of இதை தான் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ x ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஸ்கொயர்டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இப்போ சொல்லுங்கள், இந்த 3 ஃபார்முலாவில் நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக நம்மக்கிட்ட எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது அண்ட் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, இப்போ சொல்லுங்கள். which is equal to x by 2. x வந்து x plus 2. ஸோ x plus 2 by 2. ஓகேவா? தென் என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதணும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு இதுதான் இது இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு தென் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு பை 2. இப்போ 3 ஸ்கொயர்டு பை 2 தென் லாக் mod x வந்து x plus 2 plus root of x squared minus a squared. இப்போ x plus 2 whole squared minus 3 squared அந்த மாடை க்ளோஸ் பண்ணிட்டோம் ப்ளஸ் c. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இந்த x plus 2 whole squared minus 3 squared அப்படின்றது என்னது? x squared plus 4x minus 5 தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் இல்லையா? அப்போ நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x மைனஸ் 5ன்னு சொல்லிட்டு. சரியா? அதே மாதிரி 3 ஸ்கொயர்னு என்ன தெரியும் நமக்கு? 9 தெரியும் இல்லையா? அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? therefore I which is equal to x plus 2 by 2 root of x squared plus 4x minus 5 minus 9 by 2 log mod x plus 2 plus root of x squared plus 4x minus 5 mod க்ளோஸ் பண்ணிட்டு plus c. கிளியராக புரியுதாப்பா இந்த சம்மு? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?